வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ டெய்லி 10 எஸ்எஸ்சி கொஷின் சீரீஸோட அடுத்த பார்ட் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ரீசனிங்கோட 5வது பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரீசனிங்க்கும் ஜிகேக்கும் இப்போதைக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து இங்கிலீஷ்க்கும் கொடுப்போம், மேத்ஸுக்கும் கொடுப்போம். ஓகே, எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நம்ம இதுக்கு முன்னால் போட்டிருந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து 10 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஷின் வரப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷினுக்கு உங்களுக்கு எத்தனை கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருந்த ஹோம்ஒர்க் கொஷின். ஸோ அந்த இதில் 2 கொஷின் கொடுத்துருந்தேன். அது போக இன்னொரு 8 கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன, அதாவது ஃபயர் ஹீட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஃப்ரிக்ஷனுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வேர்டு நல்லாகி கொஷின். ஓகே, இப்போ ஃபயருக்கும் ஹீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபயர்லேருந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஃப்ரிக்ஷன்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உராய்வு. ஓகே, 2 பொருள் வந்து ஒன்றோட ஒன்று உரசுறப்போ ஃப்ரிக்ஷன் வந்து உருவாகும். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன்லேருந்து மோஷன் கிரியேட் ஆகுமா? மோஷன்லேருந்து வேணால் ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். ஃப்ரிக்ஷன்லேருந்து மோஷன் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. ஓகே, ஃப்ரிக்ஷன்லேருந்து ஃபோர்ஸ் கிரியேட் ஆகாது, பர்ன் எரியும் அப்படிங்கிறதும் கரெக்ட் கிடையாது. ஓகே, பட் எனர்ஜிங்கிறதுமே ரொம்ப அக்யூரேட்டான ஆன்சர் கிடையாது. இந்த 4 ஆப்ஷனில் எனர்ஜி அப்படிங்கிறது ஓரளவு சூட்டபுளாக இருக்குது. ஃப்ரிக்ஷன்லேருந்தும் ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும், இல்லைன்னா அதுலேருந்து ஒரு தேய்மானம் வந்து இருக்கும். அப்படி மாதிரி வேணால் இருக்கலாம். பட் ஹீட் எனர்ஜியும் அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னால இதில் வெறுமனே எனர்ஜின்னு கொடுத்துருக்கதை நம்ம கொடுக்குறோம். மற்றபடி இது ரொம்ப சூட்டபுளான ஆப்ஷன் அப்படி மாதிரிலாம் கிடையாது. 4 ஆப்ஷன் இது ஒன்று தான் வந்து ஓரளவு மேட்ச் ஆகுது அப்படின்னால நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷினுமே வந்து ஆப்ஷன் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. ஆப்ஷன் இல்லை, கொஷினில் வந்து இதுதான் லாஜிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட் கிடையாது. ஓகே, பட் இருந்தாலும் அவங்க என்ன ஆன்சர் சொல்லியிருந்தாங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதுக்கு இதுதான் லாஜிக் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக யாராலையுமே வந்து அக்யூரேட்டாக இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஃபிகருக்கு என்ன வித்தியாசம்? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷேடான ஏரியா வந்து இருக்குது. ஓகே, அடுத்து இந்த 2 இடத்துல இருக்குது, அதில் ஒரு ஒயிட் கலர் டாட்டும் வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்த விட்டுட்டாங்க. ஓகே, இந்த இடத்த வந்து விட்டுட்டு, அதாவது இந்த இடத்தையும் விட்டுட்டாங்க, இதுக்கு அடுத்து ஒன்றை விட்டுட்டு இங்கே வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எங்கே ஷேட் பண்ணுறாங்களோ அங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் டாட்டும் வச்சுட்டாங்க. அடுத்து ஒன்று விட்டுட்டு இன்னொரு ஷேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து இதை விட்டுட்டு தான் இதை பண்ணாங்க. இப்போ இங்கேருந்து இங்கே போகிறப்போ நம்ம இந்த 2ஐயும் விட்டுறணும். இந்த 2ஐயும் விட்டுட்டு அடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ இங்கே ஒன்று, அடுத்து ஒன்று விட்டு இங்கே, அடுத்து ஒன்று விட்டு இங்கே, அப்படி வரலாம். ஓகே, ஸோ இல்லைனா என்ன பண்ணியிருக்கலாம், இதோட ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. ஓகே, இங்கே இருந்ததை விட ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. அதாவது இங்கே ஒரு ஷேடட் ஏரியா, இங்கே 2 ஷேடட் ஏரியா, இங்கே 3 ஷேடட் ஏரியா, அடுத்து 4 வரணும். ஸோ இதில் நம்ம கரெக்டான ஒரு லாஜிக் வந்து கொண்டு வர முடியலை. 4 வரணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும், பட் 4 ஆப்ஷன்லையும் 4 இருக்குது. ஓகே, அதில் இந்த ஒயிட் கலர் டாட் வந்து எத்தனை வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் கலர் டாட் வந்துச்சு, அடுத்து வரல, அப்புறம் இன்னொரு ஒயிட் கலர் டாட் வரணும். அப்படி பார்த்தா 2 ஒயிட் கலர் டாட் வந்து வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா நம்ம இந்த 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். ஆனால் அதில் எங்கே வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு வேலிடான ஒரு ப்ரூஃப் இல்லை. இப்படி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு லாஜிக் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அந்த லாஜிக் எதுவும் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அவங்க கொடுத்துருந்த ஆன்சர் இதுதான். ஓகே, கொடுத்துருந்தது இதுதான் கொடுத்துருந்தாங்க, பட் இதுதான் அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான லாஜிக் வந்து இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஹிண்ட் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். யூ ஹாவ் 4 puzzle books on your shelf and you decide to arrange them in every possible order, moving one book every 30 seconds. How long will it take to arrange all the books? அதாவது 4 புக் இருக்குது. ஓகே, 4 புக் இருக்குது. அந்த 4 புக்கையுமே வந்து நம்ம வந்து ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம வந்து எல்லா பாசிபிள் ஆர்டர்லையுமே வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, மூவிங் 1 புக் எவ்ரி 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத விட மூவிங் 1 பாசிபிள். ஓகே, அதாவது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, ஒரு பாசிபிலிட்டிக்கு வந்து உங்களுக்கு 30 செகண்ட் எடுக்குதுன்னு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி மொத்தமாக எத்தனை பாசிபிலிட்டி எடுக்கும், அதுக்கு டோட்டலாக எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு புக்கை மூவ் பண்ணுறதுக்கு 30 செகண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. ஓகே, இப்போ இது 1வது புக்கு, இது 2வது புக்கு, இது 3வது புக்கு, 4வது புக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வைக்கிறேன். அடுத்து இந்த 2வது புக்கையும் 3வது புக்கையும் மாற்றி வைக்கிறேன். 4வது புக்கை ஃபஸ்ட்டு வைக்கிறேன், 1வது புக்கை வந்து 3வது வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து
எத்தனை பாசிபிலிட்டிஸ் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, இந்த புக்கை நான் இங்கே மாற்றி வைக்கிறது இன்னொரு பாசிபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு புக்கை மூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் நம்ம மொத்தமாக ஷஃபில் பண்ணுறோம். ஒரு பாசிபிலிட்டிக்குமே வந்து 30 செகண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ மொத்தமாக வந்து நம்ம எவ்வளோ டைம் எடுப்போம், எல்லா விதமான பாசிபிலிட்டியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்படின்னா டோட்டலாக இதில் எத்தனை விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எத்தனை வழிகளில் வந்து நம்ம இந்த 4 புக்கை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 ஃபேக்டோரியல். சிம்பிள். ஓகே, 4 பேரை வந்து 4 சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கும் 4 ஃபேக்டோரியல் தான். அதே மாதிரி தான் 4 புக்கை வந்து நான் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு எத்தனை வழிகள் இருக்கும் அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் தான். 4 ஃபேக்டோரியல் 4 × 3 × 2 × 1. ஓகே, 4 3 12, 12 2 24, 24 × 1 24 தான். ஸோ மொத்தமாக வந்து 24 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு பாசிபிலிட்டிக்கு வந்து 30 செகண்ட் அப்படின்னா 24 பாசிபிலிட்டிக்கு 30 செகண்ட்னா வந்து ½ மினிட்ஸ். ஓகே, அரை நிமிஷம். அப்போ 24 × ½ வந்து போட்டோம் அப்படின்னா 12. ஓகே, ஸோ அப்போ 12 மினிட்ஸ் வந்து ஆகும். இந்த 24 விதமான பாசிபிலிட்டிஸையும் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு 12 நிமிஷம் ஆகும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சிம்பிளான கொஷின் தான். அடுத்ததாக பாருங்கள், பிளட் ரிலேஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு சிம்பிளான கொஷின். ஏ இஸ் பிரதர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ தான் பிரதர். ஓகே, ஏ தான் பிரதர். அவன் வந்து ஒரு மேல். ஓகே, யாருக்கு? பிக்கு பிரதர். பியோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியாது. சி இஸ் மதர் ஆஃப் ஏ. ஏக்கு சி மதர். ஓகே, சி வந்து மதர். மதர் அப்படிங்கிறனா வந்து மைனஸ் போட்டுக்கலாம், ஃபீமேல். ஓகே, டி இஸ் டாட்டர் ஆஃப் சி. சிக்கு டி வந்து டாட்டர். டி டாட்டர் அப்படின்னா இவங்க கூட பிறந்திருப்பா டி. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இ இஸ் ஃபாதர் ஆஃப் டி. டிக்கு இ ஃபாதர். டிக்கு ஃபாதர்னா இவங்க 3 பேத்துக்கும் ஃபாதராக தான் இருக்க முடியும். அப்போ இவங்க 3 பேத்துக்கும் சி மதர்னா டி வந்து ஃபாதர். ஓகே, அப்போ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க. ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு இ, அதாவது இக்கு பி என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, இது வந்து இ, இந்த இடத்துல இ வந்திருக்கும். இ இஸ் ஃபாதர் ஆஃப் டின்னு கொடுத்துருந்தாங்க. டி இங்கே வந்துருச்சு, இது வந்து இ. ஓகே, ஸோ அப்போ இக்கு பி என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இக்கு பி என்ன உறவு? ஈயோடைய பையனாவோ பொண்ணாவோ இருக்கலாம். ஈயோடைய சன் அல்லது டாட்டராக இருக்கலாம். பியோட ஜெண்டர் தெரியாது. பி வந்து மேலா ஃபீமேலான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஒரு இதை டிசைட் பண்ண முடியாது. சன்னும் கொடுத்துருக்காங்க, டாட்டரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ கேனாட் பி டிட்டர்மைண்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஏன்னா ஜெண்டர் தெரியாது அப்படின்னால இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து இதை வந்து ஒரு ஆப்ஷனாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இதுவும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து நம்பரை நல்லாக்கி பட் பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நம்பருக்கு என்ன லாஜிக் இருக்குதோ அதே லாஜிக்கில் இந்த நம்பருக்கும் இங்கே வரப்போகிற நம்பருக்கும் லாஜிக் இருக்கும். அதே லாஜிக் தான் மெயின்டைன் ஆகும். அதை வச்சு இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஒரு பெரிய நம்பர் 19,000 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது 31,000 இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக இதில் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டபுள் ஆகலை அப்படிங்கிறப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ 31,506க்கும் 19,384க்குமான டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இங்கே 2, 10ல் 8 போனால் 2, 4ல் 3 போணுச்சுன்னா 1. அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11ல் 9 போணுச்சுன்னா 2, இங்கே 2ல் 1 போணுச்சுன்னா 1. அதாவது இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ளஸ் 1 2 1 2 வந்து கூட்டியிருக்காங்க. அதே இதை நீங்கள் வந்து இங்கே பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கூட்டினீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 28,493. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 2 1 2 நம்ம கூட்டணும். ஓகே, ஸோ 3 2 5, 9 2 11க்கு 1 மிச்சம் 1, 5 1 6, 8 2 10க்கு 0 மிச்சம் 1, இங்கே 4. 40615 அப்படிங்கிறது ஆன்சர். சிம்பிளான லாஜிக் தான். பட் பெரிய நம்பர்னு வச்சு நம்ம பயந்துடக்கூடாது. பெரிய நம்பராக கொடுக்குறாங்க அப்படின்னாலே அங்கே வந்து நம்மளுக்கு சிம்பிளான லாஜிக் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. சின்ன நம்பராக கொடுக்குறப்ப தான் நம்ம வந்து அதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து யோசிப்போம். அப்போ தான் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, பெரிய நம்பராக இருந்தால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து எலிஜிபிலிட்டி ரிலேட்டடாக கூடிய கொஸ்டின் தான். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் 2 கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஓகே, இப்போது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கிரைட்டீரியா டு பி செலக்டட் அஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன? MBA டிகிரி வித் அட்லீஸ்ட் 65% மார்க் வந்து இருக்கணும். ஓகே, ரெண்டாவது ஏஜ் வந்து 26லேருந்து 32க்குள்ளே இருக்கணும். மூணாவது மஸ்ட் ஹேவ் மினிமம் 2 years மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நாலாவது மஸ்ட் பி ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இங்கிலீஷ் ஹிந்தி 2 லாங்குவேஜ்லையுமே வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும். இந்த 4 எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து செலெக்ஷன் பண்ணலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இஃப் கேண்டிடேட் மீட்ஸ் ஆல் பட்
லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட். ஓகே, இதில் எல்லாமே இருக்குது. பட் இந்த லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் இருக்குதுல 4வது பாயிண்ட், அது மட்டும் அவங்களுக்கு இல்லை. அப்படின்னா ரெஃபர் டு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி பேனல். ஓகே, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி பேனலுக்கு வந்து அவங்கள வந்து ரெஃபர் பண்ணணும். அதாவது இது மட்டும் இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்பெஷல் கிளாஸ். ஓகே, இப்போ என்ன கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தருண் இஸ் 30 years old. 30 years old அப்படிங்கிறப்ப ஏஜ் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, ஹேஸ் எம்பிஏ வித் 70% மார்க். எம்பிஏ 65 தான் வேணும், நம்ம 70 வச்சுருக்கோம்னா அந்த இதுவுமே வந்து மேட்ச் ஆகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, 2 years எக்ஸ்பீரியன்ஸாக வேணும், ஆனால் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஹி இஸ் ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ் பட் நாட் கான்ஃபிடென்ட் இன் ஹிந்தி. ஓகே, இங்கிலீஷில் வந்து அவனுக்கு ஃப்ளூவன்சி இருக்குது, ஆனால் ஹிந்தியில் இல்லை. அப்போது அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் அவனுக்கு இருக்குது. ஓகே, லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் மட்டும்தான் அவன் வந்து மீட் பண்ணல, பட் மற்ற 3 ரெக்யர்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், லாங்குவேஜுக்கு மட்டும் அந்த இது மட்டும் அந்த ரெக்யர்மெண்ட் இல்லை, அது மட்டும் இல்லை அப்படின்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி பேனலுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ ரெஃபர் டு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி பேனல் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். What will be the alphabetical position index of the word dog if all the letters of the English alphabet are arranged in reverse order? Okay, alphabetical position index அப்படின்னா வந்து அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸோட ஃபேஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக ஏ வந்து 1ன்னு சொல்லுவோம். ஓகே, எல் வந்து 11ன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி தானே சொல்லுவோம். ஜேனா 10ன்னு சொல்லுவோம். இசட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 26ன்னு சொல்லுவோம். இப்போ இதே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ரிவர்ஸ் பண்ணோம்னா இசட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏல முடிகிற மாதிரி வந்துருக்கும். ஓகே, அப்போ இசட் வந்து 1ஆக இருக்கும், ஏ வந்து 26ஆக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்டரில் வந்து அதோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். பட் ரிவர்ஸ் ஆர்டர் வந்து நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ மனப்பாடம் பண்ணலாட்டியும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏ வந்து 1ஆ நார்மலாக அதோட ஃபேஸ் வேல்யூ 1. அப்போ 27லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 26 வரும், இந்த 26 வரும். ஓகே, அதே மாதிரி இப்போ இசட்டோடது 26ஆ, 27லேருந்து 26 கழிச்சிங்க அப்படின்னா 1 வரும். ஓகே, அப்போ ரிவர்ஸில் போகிறப்போ அதோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதோட நார்மல் ஃபேஸ் வேல்யூ என்னவோ அதை 27லேருந்து கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா அதோடது கிடச்சிரும். ஓகே, ரிவர்ஸில் என்ன வருமோ அது வந்து கிடச்சிரும். இப்போ டாகுன்னு இருக்குது. ஓகே, டாகுன்னு இருக்குது. இப்போ டிக்கு 4, ஓக்கு 15, ஜிக்கு 7, இதுதான் இதோட ஃபேஸ் வேல்யூ. பட் இதையே வந்து ரிவர்ஸில் எழுதினோம்னா இதுக்கு என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெரியணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 27லேருந்து கழிங்க. ஓகே, 27 மைனஸ் 4 வந்து எத்தனை, 23. 27 மைனஸ் 15 வந்து எத்தனை, 12. 27 மைனஸ் 7 வந்து எத்தனை, 20. ஸோ அப்போ 23, 12, 20 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ஃபிகர் சீரிஸ் கொஸ்டின் தான். இப்போ which of the follows the correct pattern of the question figure? இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லணும். ஓகே, இந்த இடத்துல இதே மாதிரி போகிறப்ப என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்போ 1 by 1 நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ இதில் 2 ஃபிகர் இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 6 இருக்குது, இங்கே 7 இருக்கும். எல்லா ஆப்ஷன்லையும் 7 தான் இருக்குது. ஓகே, ஸோ அது உள்ள என்ன லாஜிக் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஒரு ஸ்கொயரும் ஒரு ட்ரையாங்கிளும் இருக்குது. இங்கே ட்ரையாங்கிளில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்கொயர் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகே, அடுத்து புதுசாக ஒரு சர்க்கிள் வந்து ஆட் ஆகுது. இப்போ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து இங்கே வந்துருச்சு, அதாவது இங்கே வந்துருச்சு இதுக்கு அடுத்த பொசிஷனில். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆரோ மார்க் வந்து ஆட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதோ அது இங்கே வருது, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு சிம்பிள் வந்து ஆட் ஆகுது, ஏதோ ஒரு ஃபிகர் வந்து ஆட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த சர்க்கிள் இந்த ஸ்கொயர் வந்து இங்கே வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் டு வந்து ஆட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஃபிகரில் ஸ்டார்டிங்கில் என்ன ஃபிகர் இருக்குதோ அது உள்ள அது வந்து லாஸ்ட்டுக்கு போகுது, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிகர் வந்து ஆட் ஆகுது. ஓகே, அப்போ அந்த மாதிரி பார்த்தா, ஸோ நம்ம கிளாக் வைஸில் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வர்றது. ஓகே, ஸோ கிளாக் வைஸில் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வர்றது இந்த முக்கோணம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அப்போ இந்த ஆரோ மார்க்கில் தான் ஸ்டார்ட் ஆகும், இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆரோ மார்க் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகே,
முக்கோணம் இங்கே வந்துருச்சு. அடுத்து புதுசாக இந்த ஹேஷ் வந்து ஆட் ஆகிருக்குது. அப்போது 4 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இதுக்கப்புறம் வர்ற ஃபிகர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ 3 + 2 வந்து 15 அப்படின்னா 4 + 3 வந்து 28 அப்படின்னா 5 + 4 வந்து என்னவாக இருக்கும் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 3 2லேருந்து 3 + 2லேருந்து 15 எப்படி வரும்? இப்போ 3 2 கூட்டினீங்கன்னா 5. ஓகே, 3 15. 4 3 இங்கே கூட்டினீங்கன்னா 7 7 4 28. ஓகே, இதை கூட்டணும் 3ஆல் பெருக்கணும், கூட்டணும் 4ஆல் பெருக்கணும். அப்போ கூட்டி 5ஆல் பெருக்கணும்னா இங்கே வந்துடும். ஓகே, ஸோ 5 4 9 95 இங்கே என்ன வந்திருக்கும்? 45 வந்துடும். ஸோ 45 ஆன்சர். ஓகே, ஒரு சேம் லாஜிக் வந்து இல்லை, பட் இங்கே 3ஆல் பெருக்கிறோம், இங்கே 4ஆல் பெருக்கிறோம், இங்கே 5ஆல் பெருக்கிறோம். அந்த மாதிரி வந்து இங்கே லாஜிக் இருக்குது. ஓகே, இதுவுமே சிம்பிளான கொஷின் தான். அடுத்து மறுபடியும் வந்து ஃபிகர் சீரிஸ் தான். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. பட் இதுலேயுமே ஒரு கரெக்டான ஒரு லாஜிக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு பின்னால் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயருக்குள்ளே ட்ரையாங்கிளில் டாட் இருக்குது. இங்கே அந்த டாட் மட்டும் இல்லை, மற்றபடி ஸ்கொயருக்குள்ளே ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, இதுவும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. இந்த டாட் மட்டும் மிஸ் ஆகுது, அவ்வளோதான். அடுத்ததா இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த ட்ரையாங்கிளுக்கு பதிலாக இங்கே வந்து என்ன வந்துருச்சு? உள்ள இன்னொரு ஸ்கொயர் வந்துருச்சு, அதுவும் ஃபுல்லாக வந்து ஷேடடாக வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே, அப்போ இதுலேருந்து இங்கே என்ன லாஜிக் வந்துச்சோ அதே லாஜிக் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே மேலே என்ன ஃபிகர் இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் வெளியில் இருக்குது, உள்ளே என்ன ஃபிகர் இருந்துச்சோ அதே தான் உள்ளே இருக்குது. ஓகே, இந்த டாட் இருந்தது இங்கே மிஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா வெளியில் ஸ்கொயர் உள்ளேயும் ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி தான் வெளியில் என்ன ஃபிகர் இருக்குதோ உள்ளேயும் அதே ஃபிகர் தான் இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த இடத்துல வந்து இந்த இதுவுமே ஒரு ஃபிகராக தான் வந்து இங்கே வரும். ஓகே, வெளியில் வந்து ஒரு ஸ்கொயர், உள்ள ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள், அப்படி மாதிரி 3 ஃபிகர் இதில் வந்துருச்சு. பட் 2 தானே வந்திருக்கணும், 2 தான் வந்திருக்கணும். அப்போ இது தப்பு, இது தப்பு. வெளியில் ட்ரையாங்கிள் உள்ளேயும் ட்ரையாங்கிள், வெளியில் ஸ்கொயர் உள்ள ட்ரையாங்கிள். இங்கே வெளியில் ஸ்கொயர் உள்ளேயும் ஸ்கொயர், வெளியில் இருந்ததே தான் உள்ளே இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வெளியில் இருந்ததே தான் உள்ளே இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இதுதான் ஆன்சராக இருக்கும். இதை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து இதுதான் வந்து லாஜிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இல்லை வேறு எதாவது லாஜிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லலாம். இந்த ஃபிகர் சீரீஸில் கொஞ்சம் இன்னும் 2 3 கொடுத்தாங்க, அதாவது இதில் வந்து இன்னொரு 2 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு வந்து இந்த லாஜிக் தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஒரு இதை வச்சுக்கிட்டு சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினில் கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யுது, இது நீங்கள் வந்து ராங்னு கூட கிளைம் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து 2 ஹோம்ஒர்க் கொஷின் கொடுத்துருங்க. இந்த 10 கொஷின் நம்ம முடிச்சாச்சு. 10க்கு எத்தனை உங்களுக்கு கரெக்ட் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்து 2 ஹோம்ஒர்க் கொஷின் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த 2க்குமான ஆன்சரை நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது போக ஒரு 8 கொஷின் வந்து நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.